என் அண்ணன் வந்து அப்பப்போ ஏதாவது ஒன்று பார்த்துட்டு அது வந்து உடனே அவனுக்கு வந்து செஞ்சு கொடுத்துடணும். இன்றைக்கி வந்து ஏதோ ஒன்று பருப்பு பொடி வந்து ஆந்திரா மில்ஸ்லலாம் கொடுப்பாங்கல்ல, நெய் போட்டு சாப்பிடுவாங்களே, சூப்பராக இருக்கும். அது வந்து அது செய்யலாம் வீட்லேயே, செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னான். சரி நீ லட்டு பிடிச்சிக்கோ, நான் எது ஒன்றா செய்கிறேன் அப்படின்ட்டு நான் வந்து லட்டு வந்து அவங்க கையில் கொடுத்துட்டு பார்த்துக்கிறதுக்கு செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அது வந்து எதுவும் ஐரன் கடாயி இல்லைன்னா வந்து கல் தவால தான் வந்து பண்ண சொன்னாங்க. ஏன்னா ஹீட் வந்து அதில் வந்து சேமாக இருக்கணும், அது வந்து இதாகக்கூடாதுன்னுட்டு. சரி ஐயோ இது வேறையா அப்படின்ட்டு அது வேறு. அப்புறம் ஒன்று நின்று சிம்லேயே வச்சு மட்டும்தான் வறுக்கணுமா. அது வந்து 1 ஹவர் ஆகும். நான் வந்து மேலே ஏறி உக்காந்துட்டேன். நின்று அவ்வளோ நேரம் என்னால் செய்ய முடியாது அப்படின்ட்டு. இதில் வேறு அப்பப்போ வந்து ஐ ஃப்ளேமில் வச்சு அது வறுத்துட்டா சீக்கிரம் அப்படின்னு கேட்டால் தலைமையிலே வந்து அடிச்சுன்னு இருந்தால் சிம்லு பண்ணு அப்படின்ட்டு. ஒவ்வொரு பருப்பாக எல்லாமே வந்து துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் வந்து பைத்தம்பருப்பு 4மே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒவ்வொரு பருப்பும் நல்லா வேகிறதுக்கு ஒரு 8 நிமிஷம் கிட்ட வந்து ஆச்சு. அவ்வளோ பேஷன்ஸாக வந்து நல்லா வறுத்துட்டு அப்புறம் வந்து லாஸ்ட்டில் அதிலே வந்து தவா ஆஃப் பண்ணிவிட்டு அதிலே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், அப்புறமா வந்து காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு நல்லா கூல் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயம், அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட் போட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அவன் கேட்ட மாதிரியே பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கொடுத்துட்டு சாப்பிட்டு பாருடான்னு, சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து அவனும் சொல்லிட்டான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.